வணக்கம். இந்தியாவின் மேற்கு முனையில் அமைந்திருக்கிற பல காவியங்களையும் சரித்திரங்களையும் தன்னுள்ள மறைச்சு வச்சிருக்கிற குஜராத்தோட ரகசியங்களை நாம இன்னைக்கு தேடி போக போறோம். அரபிக்கடல் அலைகளோட சத்தத்தோட பல்லாயிரம் வருஷ பழமையான ரகசியங்களை சுமந்துட்டு இருக்கிற இந்த அற்புதமான நிலப்பரப்பு பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? வாங்க, பயணத்தை ஆரம்பிக்கலாம். குஜராத் பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியுமா? என்ன, பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளும் எப்பவும் பரபரப்பா இருக்கிற வியாபார மையங்களும் மட்டும்தானே குஜராத் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது முழுமையான உண்மை கிடையாதுங்க. இந்த மாநிலம் நாம எதிர்பார்க்காத பல ஆச்சரியங்களையும் மூச்சடைக்க வைக்கிற இயற்கை வியப்புகளையும் காலத்தால அழிக்க முடியாத பல ரகசியங்களையும் ஒரு பொக்கிஷமா மறைச்சு வச்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்னா நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல குஜராத்தோட புவியியல் அதிசயங்களை பத்தி பாப்போம். ஒரு மாநிலத்தோட நிலப்பரப்பு இவ்ளோ பிரம்மாண்டமாவும் பன்முகத்தன்மையோடும் இருக்க முடியுமா அப்படின்னு உங்களை கண்டிப்பா வியக்க வைக்கும். 1600 இது வெறும் நம்பர் இல்லங்க. இந்தியாவிலேயே மிக நீளமான கடற்கரை குஜராத்ல தான் இருக்கு. அதோட நீளம்தான் இது. நம்ம நாட்டோட மொத்த மக்கள் தொகையில சுமார் 5% மக்கள் இங்கதான் வசிக்கிறாங்க. பல நூற்றாண்டுகளா உலக நாடுகளோட கடல்வழி வர்த்தகம் செய்யறதுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான நுழைவு வாயிலா இருந்துட்டு வருது. பழங்கால லோத்தல் துறைமுகத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன முந்த்ரா துறைமுகம் வரைக்கும் இந்த 1600 கிலோமீட்டர் நீளமுள்ள பெருங்கடல் எல்லைதான் குஜராத்தோட அசைக்க முடியாத பொருளாதார பலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமா இருக்கு. சரி, இப்போ இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல அமைஞ்சிருக்க ஒரு தனித்துவமான வெள்ள உப்பு பாலைவனம் தாங்க இது. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த வெள்ள உப்பு பாலைவனத்துல ஒரு முறை நீங்க நின்னு பாத்தீங்கன்னா ஏதோ உலகத்தோட விளிம்புக்கே வந்துட்ட மாதிரி ஒரு பிரம்ம உங்களுக்குள்ள ஏற்படும். பௌர்ணமி நாட்கள்ல நிலா வெளிச்சம் பட்டு இந்த உப்பு படிகங்கள் அப்படியே வைர மாதிரி மின்னும். அந்த மாயாஜால காட்சியை பாக்குறதுக்காகவே உலகெங்கிலும் இருந்து மக்கள் இங்க வராங்க. இயற்கையோட மிக விந்தையான படைப்புகள்ல கண்டிப்பா இதுவும் ஒண்ணு. இப்போ அந்த வெள்ளை உப்பு பாலைவனத்தோட அமைதியான அழகிலிருந்து குஜராத்தோட முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு முகத்தை நோக்கி நாம பயணிக்கலாம். அதுதான் அங்க செழித்து வளர்ற தனித்துவமான வனவிலங்குகள். பொதுவா வறண்ட பாலைவனங்களும் உப்பு படுகைகளும் தான் இங்க அதிகம் சொல்லுவாங்க. ஆனா அதே நிலப்பரப்புல தான் உயிரினங்களோட மாபெரும் பன்முகத்தன்மை ஒரு கொண்டாட்டமா செழிச்சு வளர்ந்திருக்கு. கிர் தேசிய பூங்காவுல கம்பீரமா உலாவும் ஆசிய சிங்கங்கள், ஜாம்நகர் கடல் பகுதிகள்ல கூட்டமா வலசை வர்ற ஃப்ளெமிங்கோ பறவைகள், அப்புறம் பறவை பிரிஞர்களோட சொர்க்கமா விளங்குற நல்சரோவர் பறவைகள் சரணாலயம், இது கூடவே ஆச்சரியமூட்டும் அரிய வகை ஜெல்லி மீன்கள்னு குஜராத்தோட வனவிலங்கு வளம் பல வண்ணங்களை கொண்ட ஒரு அழகிய ஓவியம் மாதிரி இருக்கு. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிர் தேசிய பூங்கா. ஆமாங்க, உலகிலேயே ஆசிய சிங்கங்கள் வாழ்ற ஒரே இடம் இதுதான். ஆப்பிரிக்க கண்டத்துக்கு வெளியே இந்த கம்பீரமான ஆசிய சிங்கங்களை அதோட இயற்கையான வாழிடத்துல நீங்க பார்க்கணும்னா ஒட்டுமொத்த உலகத்திலேயே குஜராத்ல உள்ள இந்த கிர் காடுகள்ல மட்டும்தான் அது சாத்தியம். இது வெறும் சுற்றுலாத்தலன் கிடையாது. அழிவோட விளிம்பில இருந்த ஒரு அரிய உயிரினத்தை பல வருஷங்களா ரொம்ப கவனமா பாதுகாத்து வளர்த்தெடுத்த ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரம்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயமும் இங்க இருக்கு. சிங்கங்கள், பறவைகளை தாண்டி குஜராத்தோட ஒரு குறிப்பிட்ட உள்நாட்டு ஏரியால ரொம்பவே அரிய வகையான நன்னீர் ஜெல்லி மீன்களும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கடலை விட்டு பல மைல் தூரம் தள்ளி இப்படிப்பட்ட ஒரு உள்நாட்டு ஏரி பகுதியில இந்த மாதிரி அரிய கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்றது உண்மையிலேயே இயற்கையோட ஒரு விந்தையான விளையாட்டு தானே. குஜராத்தோட நிலப்பரப்பு பல்லுயிர் பாதுகாப்புல எவ்வளோ தனித்துவமானது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று. ஓகே, இப்போ இயற்கையோட மடியிலிருந்து நம்ம அடுத்த பகுதிக்கு, அதாவது 3வது பகுதியான பொருளாதார புரட்சிக்கு மாறுவோம். மனிதர்களோட கடின உழைப்பாலையும் அசாதாரணமான தொலைநோக்கு பார்வையாலையும் உருவான குஜராத்தோட வியக்க வைக்கும் பொருளாதார வளர்ச்சியை பத்தி பார்க்கலாம். இது எதை ரொம்ப அழகா விளக்குதுன்னா குஜராத்தோட வெற்றி ரகசியத்தை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமுல் அப்படின்னு சொல்லப்பட்ட தேசிய விவசாய கூட்டுறவு, சாதாரண கிராமத்து பெண்களோட உழைப்பால உருவான ஒரு மாபெரும் வெண்மை புரட்சி இது. இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் மாதிரியான மாபெரும் தொழில்துறை நிறுவனங்கள், அடித்தட்டு மக்களோட கூட்டுறவு திறனும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட உலகளாவிய வீச்சும் ஒன்னு சேர்ந்து செயல்படுற இந்த இரட்டை என்ஜின் மாடல் தான் குஜராத்தோட பொருளாதாரத்தை இன்னைக்கு இந்தியாவிலே உச்சமா கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. பொருளாதாரம், தொழில்துறை எல்லாம் ஒரு பக்கம் அசுர வளர்ச்சியை கண்டாலும் குஜராத்தோட உண்மையான ஆன்மா அதோட தொன்மையான கலாச்சாரம் மற்றும் வரலாற்றுல தான் ஆழமா வேரூன்றி இருக்கு. இப்போ மனசுக்கு அமைதி தர்ற அந்த பழமையான வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். 1919 வருஷம் அஹமதாபாத்ல மகாத்மா காந்தியால நிறுவப்பட்ட சபர்மதி ஆசிரமம் வெறும் ஒரு கட்டடம் கிடையாதுங்க. அது நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தோட இதயமா துடிச்ச இடம்.
அஹிம்சை அப்படிங்கிற ஆயுதம் தீட்டப்பட்ட அந்த புனிதமான மண்ணுல ஆரம்பிச்சு இன்னைக்கு நர்மதை ஆற்றங்கரையில சர்தார் வல்லபாய் பட்டேலோட புகழ உலகத்துக்கே பறைசாற்ற வகையில உயர்ந்து நிற்கிற ஒற்றுமைக்கான சிலை வரைக்கும் குஜராத்தோட வரலாற்று சாதனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. கடந்த காலத்தோட தியாகத்தையும் நிகழ்காலத்தோட பிரம்மாண்டத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் தாங்க இது. இது மட்டும் இல்லாம இந்தியாவின் மிக முக்கியமான பழமையான புண்ணிய தலங்கள்ல ஒன்னான சோம்நாத் கோவில் இங்கதான் கம்பீரமா இருக்கு. பல முறை அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் வீரக்கொண்டு எழுந்த இந்த ஆலயத்தோட கட்டிடக்கலையே ஒரு பெரிய அற்புதம் தாங்க. இங்க வீசும் அலைகளோட சத்தமும் கோவில் மணியோசையும் சேரும்போது ஒரு பெரிய மன அமைதி கிடைக்கும். இதை தவிர கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தி மாதிரியான ஆன்மீக பண்டிகைகள் எல்லாம் ரொம்பவே கோலாகலமா வீதிகள் முழுதும் வண்ணங்களோடு பக்தி பெருக்குடன் இங்க கொண்டாடப்படுது. திருவிழாக்கள் அப்படின்னாலே குஜராத்ல கொண்டாட்டத்துக்கு அளவே இருக்காது. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா மகா சங்கராந்தி அன்னைக்கு நடக்கிற சர்வதேச பட்ட விழா. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீல வானம் முழுசும் ஆயிரக்கணக்கான வண்ண வண்ண பட்டங்கள் விதவிதமான வடிவங்கள்ல பறக்கிற அந்த அழகிய காட்சி. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மாடியில ஏறி நின்னுட்டு ரொம்ப உற்சாகமா பட்டங்களை விடுவாங்க. எங்கு பார்த்தாலும் மக்களோட ஆரவாரம், தெருக்கள்ல விதவிதமான குஜராத்தி உணவுகளோட வாசனைன்னு ஒட்டுமொத்த மாநிலமே ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். தொன்மையான பாரம்பரியமும் அதிநவீன வளர்ச்சியும் எந்த அளவுக்கு அழகா ஒன்னோட ஒன்னு இணைய முடியும் அப்படிங்கிறதுக்கு குஜராத் தாங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான கோவில்களை பாதுகாக்கிறதுல இருந்து உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற மாபெரும் பொருளாதார புரட்சிகளை உருவாக்குறது வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கு. சரி, ஆசிய சிங்கங்களோட கம்பீரமும் பட்ட திருவிழாவோட வண்ணங்களும் நிறைந்த இந்த குஜராத்தோட அடுத்த பிரம்மாண்டமான சாதனை என்னவா இருக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு நான் விடைபெறேன். தொடர்ந்து பல புதிய விஷயங்களை கத்துக்கலாம், தேடி பயணிக்கலாம். நன்றி.